இவரோட இந்த மனசு ரொம்ப பெருசுங்க. சொந்த பணத்தை தினமும் கொட்டி இப்படியா நெகிழ வைத்த தருணம். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே ஆயக்குடியைச் சேர்ந்தவர்தான் ஞானசேகர். இவர் தினமும் பால் வியாபாரம் செஞ்சுட்டு வர்றாரு. பால் வியாபாரம் மூலம் வரக்கூடிய வருமானத்தை வைத்து தன்னோட குடும்பத்தை நடத்திட்டு வர்றாரு. இவர் ஆண்டுதோறும் தைப்பூசம் மற்றும் பங்குனி உத்திர விழா காலங்கள்ல பாத யாத்திரை வரக்கூடிய பக்தர்களுக்கு உணவு வழங்கி வருவதை வழக்கமா பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஏன் முதியவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் உணவு வழங்கக்கூடாது அப்படின்னு நினைச்சு தினமும் முதியவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் உணவு கொடுத்துட்டு வர்றாரு. இருந்து சாப்பாடு போட்டுட்டே இருக்கிறாங்க சாமி. சீலை கொடுக்குறாங்க, பெட்ஷீட் கொடுக்குறாங்க, எல்லாமே எங்களுக்கு சலுகை செய்யறாங்க சாமி. பெரியவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைமா, வயசானவங்களுக்கு எல்லா சாப்பாடு கொடுக்குறாங்க சாமி. இல்லைங்காம நாங்க வந்து சுட சுட வாங்கி சாப்பிடுறோம் மகராசர். இல்லையான்னு சொல்லல சாமி. அதுவும் அவரோட கைவண்ணத்துல வீட்டுல செஞ்சே கொடுக்கறாரு. இப்போ நீங்களே சொல்லுங்க, இது எவ்வளவு பெரிய விஷயம்னு. இவரு தினமும் கொடுக்கக்கூடிய தக்காளி சாதம், வெண்பொங்கல், சாம்பார் சாதம்னு விதவிதமான உணவை சாப்பிட்றதுக்காக தினமும் காலையில ஏராளமான முதியவர்கள் ஞானசேகர் வீட்டுக்கு வந்து உணவை வாங்கிட்டு போறாங்க. இது குறித்து ஞானசேகரன் பேசுகையில், எங்கள் தாத்தா காலத்துல இருந்து அன்னதானம் பண்ணிட்டு இருந்தாங்க. காலப்போக்கில் அதை மாற்றி முதியோர்களுக்கும் உழைப்பு இல்லாதவர்களுக்கும் உதவி பண்ணான்னு முடிவு பண்ணி டெய்லி காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு பால் லைனுக்கு போயிட்டு வந்து நானே சமைச்சு டெய்லி ஒரு உணவு, ஒரு நாளைக்கு தயிர் சாதம், ஒரு நாளைக்கு தக்காளி சாதம், ஒரு நாளைக்கு சாம்பார் சாதம், இப்படி உணவுகளை மாற்றி இணைஞ்சு செஞ்சு கொடுத்துட்ருக்குறேன். அதனால் எனக்கும் திருப்தி, வாங்கி சாப்பிட்ற மக்களும் நல்ல திருப்தியாக சாப்பிட்டுட்ருக்காங்க. இதுக்கு என் குடும்பமும் நண்பர்களும் ஒத்துழைப்பு தந்துட்டுருக்காங்க. இந்த அன்னதானம் மேன்மேலும் வளர எல்லாம் இறைவனை பிரார்த்திக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.